அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த இடத்துல கூடி இருக்கிறதுலேயே நான் உண்மையில பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இன்னைக்கு நாங்க கலைச்ச மாதிரி நாடக ஆசான் ஒரு நினைவரங்களை நாங்க இன்னைக்கு சந்திச்சிருக்கிறோம். உண்மையில எனக்கும் செருக்குமான ஒரு சின்ன தொடர்பை நான் நினைவுபடுத்தி கொண்டு தொடங்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். பாடசாலை காலங்களில் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற ஒன்றுபட்டா வாழ்வோம் என்ற அந்த தொனிப்பொருளை இடம்பெற்ற ஒரு நாடகத்துல நாங்கள் ஒரு 2-3 வருடங்கள் தொடர்ந்து நடிச்சிருக்கிறோம். அந்த நாடக நினைவுகளை என்னால் எப்பவுமே மறக்க முடிகிறது இல்லை. அது சேர்ந்த எழுத்துருவாக்கத்துல தான் இடம்பெற்ற ஒரு நாடகம். உண்மையில அந்த நாடக பயணங்கள் என்னுடைய வாழ்க்கையை சீரமைச்சதுக்கு ஒரு காரணம்னு சொல்லி உண்மையில சொல்லலாம். அப்படியான ஒரு ஆளுமைன்ற ஒரு நினைவரங்களை நாங்கள் இன்னைக்கு மாலையில கூடி இருக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஓட்டிச உலகில் நானும் ஒரு ஆட்டோபயோகிராஃபி தமிழர்களால் புத்தகத்தோடு தான் நாங்கள் இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறோம். மைதிலி ரெஜினால்ட் அவார்டின் ஒரு புத்தகம். சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூல். இந்த புத்தகத்தை வாசிச்சுட்டு எனக்கு உடனே இந்த நூலாசிரியரோட கதைக்கோணம்னு சொல்லி ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. சார் உடனே நம்பர் வாங்கி நான் கதைச்சிருந்தேன். ஏன்னா எங்களுக்கு எப்பவுமே ஒரு கடினமான காலங்கள் ஏற்படும் போது நாங்கள் யாரையாச்சும் துணைக்கு தேடுவோம். ஆனா நூலாசிரியர் துணைக்கு தேடுறதுக்குமே கூட பக்கத்துல யாருமே இருக்கல. ஏன்னு சொன்னா அவ இருந்தது சுவிஸ்ல. அவன் ஒரு 20 வருட கால குழந்தைய வளர்க்கின்ற ஒரு அனுபவத்தை தான் இந்த நூல்ல பகிர்ந்திருக்கிறா. உண்மையில ஒரு குழந்தைய பெற்றெடுத்து வளர்க்குறன்றது ஒரு சாதாரண விடயம் இல்லை. நாங்க எல்லாருமே சொல்லிடுவோம், முந்தின காலத்துல வளர்க்கலையா, இப்ப என்ன பேசா புதுசா சொல்ல வந்துட்டீங்கன்னு சொல்லி ஈஸியா சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா அப்படி இல்லை. முந்தின காலத்துல குடும்பமா வளர்த்துச்சுன்னா பெரியம்மா சித்தப்பா சித்தி அப்படின்னு சொல்லி ஒரு குடும்ப முறையா வளர்த்துச்சுன்னா. ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. ஒரு பெற்றோர் மட்டும்தான் இந்த பிள்ளைங்க வளர்ச்சியில முற்று முழுதா பங்களிக்கலாம். அப்படி இருக்கும்போது ஓட்டிச பிள்ளை, அதாவது தன்னுடைய பிள்ளைய தீரணிய பிள்ளைன்னு சொல்லி சொல்றா. உண்மையில எனக்கு அந்த வார்த்தை பிரயோகம் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நாங்க எப்பவுமே விளையாட்டு வீரர்ன்னு சொல்றோம். அதே மாதிரி தீரர்கள் என்று ஒரு அசாதாரணமான ஒரு விடயங்களை செய்யறவர்களை தான் நாங்க தீரர்கள் என்று சொல்றோம். ஆக இவ சொல்றா ஓட்டிசம் என்ற வார்த்தைக்கு தீரணியம் என்ற ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி அந்த பிள்ளைகளும் மிகையான செயற்பாடுகளுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். ஆக இந்த தீரணிய பிள்ளைகளை பற்றின ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நூலா இது இருக்குது. உண்மையில எனக்குமே ஒரு பெரிய ஒரு புரிதலை ஏற்படுத்தின ஒரு நூலா நான் இதை சொல்லுவேன். ஏன்னா நாங்க கேட்கறதுக்கு தயங்குற. ஏன்னா உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எங்களுடைய சமூகத்துல இளமரக்காயா சில விடயங்கள் இருக்கு. ஒரு மாற்றுத்திறனாளி பிள்ளைகளை வளர்க்குற வீட்டுல நாங்க போய் கேட்டுற மாட்டோம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி. என்னன்னா அதை காயப்படுத்திட கூடாதுன்னு சொல்லி நாங்க நினைப்போம். ஆக இந்த மாதிரியான நிறைய இளைமறைக்காய விடயங்கள் இருக்கும் ஒரு குழந்தைய வளர்க்கறதுல. அப்படி இருக்கும்போது ஓட்டிச பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு இல்ல ஓட்டிச பிள்ளைகளை சகோதரர்களா இருக்கிறவர்கள் இல்ல உங்களோட குடும்பங்கள்ல யாராச்சும் ஒரு ஓட்டிச ஒரு டிசோர்டர்னு சொல்லி சொல்லினாங்க. அது ஒரு பெரிய ஒரு பரந்தளவிலான ஒரு விடயம். அதுல ஏதோ ஒரு வகையான ஒரு சில குறைபாடுகள் சில பிள்ளைகளுக்கு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகளை எப்படி கையாளுறது? ஏன்னா ஒரு அம்மாவை கேட்டாலே சொல்லுவா அந்த 3 பிள்ளைகளும் ஒரே மாதிரி இல்ல, 10 பிள்ளைகளும் ஒரே மாதிரி இல்ல, ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு மாதிரி சாப்பாடு தான் பிடிக்கும், ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் தான் இருக்கும்னு சொல்லி தாய்மாருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த ஓட்டிச பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. ஆக இந்த பிரச்சனைகளை கையாளுறதும் அவ்வளவு சுலபமா இருக்குது இல்லை. ஆக இந்த வாழ்க்கையில எல்லாரும் வாசிக்கும் போது இந்த மாதிரியான பிள்ளைகளை எப்படி கையாளலாம்? ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞானம் எங்கேயோ வளர்ந்துட்டு கருவில இருக்கும் போதே அந்த பிள்ளை சரியா வளருதா, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு குறைபாடு இருக்குதா, அந்த பிள்ளை தேவையில்லையாடி முடிவெடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துட்டு. ஆனா இவ சொல்ற கதை நடக்கிற காலத்துல 3 வயசு மட்டும் தன்னுடைய பிள்ளைங்க 3 வயசு மட்டும் அவள் கண்டுபிடிக்க முடியல. தன்னுடைய பிள்ளை குறைபாடு உள்ள பிள்ளையா, தீரணிய பிள்ளையா, இல்லாட்டி காது கேக்குமா, கண் தெரியுமா என்னன்னு சொல்லி தெரியாத ஒரு இடத்துல அவ தன்னுடைய பிள்ளையோட சேவை பண்ணி கொண்டிருக்கிறான். ஆக இந்த சுவிஸ் நாட்டிலேயும் மொழி பிரச்சனைகள் அவாக்கு இருந்திருக்கு. அதோட அவ வெளிநாட்டுக்கு திருமணம் செஞ்ச பிறகுதான் போறா. ஆக சொந்த பந்தங்களை விட்டுட்டு போறா, ஊர்லகத்தை விட்டுட்டு போறா, தனிமையை நிறைய தாண்டி கொண்டு வர வேண்டி இருக்கு. ஆக அவ ஒரு இடத்துல சொல்றா மனதின் மொழி மௌனம் என்று சொல்லி. தனக்கு தெரிஞ்ச ஒரு மொழியா தன்னை மனதோட தானே கனகாலம் கழிச்சு கொண்டுட்டு ஒரு மொழிதான் தனக்குரிய மொழியா இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கா.
அதோட இந்த நூலாசிரியர் பார்வையில வந்து பார்க்கும்போது இது ஒரு பரிதாபத்துக்குரிய கதையோ இல்ல நாங்க வளமையா எங்களுடைய சமூகங்கள்ல பார்க்குற இந்த மாதிரி பிள்ளைகள் இருக்கும்போது நாங்க சொல்ற பரிதாப கதைகள் இல்லை. கண்டிப்பா இது ஒரு வெற்றி கதைன்னு சொல்லிதான் என்னோட கதைக்கும் போதும் சொல்லியிருந்தா. இந்த புத்தகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லி கண்டிப்பா இதை வாசிக்கிறார்கள் வந்து பகிர்வான்னு சொல்லி நினைக்கிறேன். ஏனென்றா இந்த மாதிரியான புத்தகங்கள் மருத்துவ நூல்களா மட்டுமே இல்லாம ஒரு பெற்றோருக்கு வந்து ஒரு கைநூலா வந்து இருக்கும். தன்னுடைய பிள்ளைகளை வந்து எப்படி வளர்க்கறது, ஏதோ ஒரு குறைபாடு வந்து இருக்கும்போது நாங்க எப்படி அந்த குறைபாடை கொண்டு அந்த பிள்ளையை அடுத்த இடத்துக்கு கொண்டு போறோன்றதுக்கு உண்மையில இது ஒரு கைநூலா வந்து இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா ஒரு உலகத்துக்கு இந்த உலகம் வந்து பல்வகைப்பட்ட உயிர்களை வந்து கொண்ட உலகம். இந்த பூமியில வந்து படைக்கப்பட்ட தாவரங்களா இருக்கலாம், விலங்குகளா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாருக்குமே பல்வகமை தன்மை இருக்குது. நாம தனியா எங்களை மாதிரி இல்லையன்றோட நாங்க அசாதாரணமானவர்கள் சொல்லி சொல்றோம். ஆனா மரங்கள்ல கூட இவ்வளவு வகையான பல்வகமை இருக்குது இல்லையா? ஆக இந்த மனிதர்கள் இருக்கிற பல்வகமையை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சொல்றா. தன்னுடைய குழந்தை வந்து இயற்கையின் கொடைன்னு சொல்லி உண்மையிலாவா வந்து சொல்றா. உனக்கு தேவையான வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே உள்ளன சொல்லி தனக்கு எப்பெல்லாம் கஷ்டம் இருக்குதோ, எப்பெல்லாம் மனசு உடைஞ்சு போறாவோ, என்னடா சொல்ற தன்னுடைய வாழ்க்கை வந்து சாதாரணமான வாழ்க்கை இல்லை. அவ வந்து தன்னுடைய கிளி மாமியன்னு சொல்லி ஒரு மாமியோட கதைக்கிற ஒரு தொலைபேசி உரையாடலோட இதுல வந்து பதிவு செஞ்சுக்கிறேன். எனக்கு சரியா ஒரு மனசை வலிச்ச ஒரு உரையாடல் அது. தன்னுடைய பிள்ளைய வந்து அடுத்த நாள் சந்தைக்கு கூட்டிட்டு போக போறா. கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைய சந்தைக்கு கூட்டிட்டு வந்து போக போறா. ஒரு தீரணிய பிள்ளைய வந்து சந்தைக்கு கூட்டிட்டு வந்து போக போறா. அதுக்கு முன்னுக்கு அந்த பிள்ளைய வந்து மரநல்ல விட தயார்படுத்துறான். நாங்க எல்லாம் என்ன செய்வோம், விடிய எழும்பி இன்னைக்கு மரக்கறி வாங்க சந்தைக்கு போற வேண்டாம், சரி தம்பி வலிக்குதே நாங்க போவோம்னு சொல்லி கூட்டிட்டு போவோம். ஆனா அவளால் அப்படி ஈஸியா எதையுமே செஞ்சிட முடியறது இல்லை. முதல் நாள் பின்னேறத்துல இருந்து அவ தன்னுடைய பிள்ளைக்கு வந்து சொல்ல தொடங்குறா, நாளைக்கு நாங்க சந்தைக்கு போக போறோம், இனி என்ன சாமான் வாங்க போறோம். முதல் தடவை சொல்லி அந்த பிள்ளையோட காதுல எதுவுமே எழுதுறாரு. அந்த பிள்ளை வந்து தன்னுடைய விளையாட்டுல தான் கவனமா இருக்குது. 4-5 தடவை வந்து சொல்றா. அதுக்கு பிறகு அவளுக்கு பொறுமை போகுது. அதுக்கு பிறகு இரவு வந்து திருப்பி படுக்கும் போது தடவி முதுக தடவி சொல்றா, நாளைக்கு நாங்க சந்தைக்கு போறோம், தம்பிக்கு பிடிச்ச இனிப்பு வாங்குவோம்னு சொல்லி தடவி சொல்றா. ஏனென்றா அந்த பிள்ளைக்கு அப்பதான் அது மெல்லமா சந்தைக்கு போறோம்ன்ற விடயமே வந்து மனசுல உறுத்தும். அடுத்த நாள் வந்து அந்த பிள்ளை சமாதானமா சந்தைக்கு வெளிக்கிடும். இதை சொல்லாம திடீரென அந்த பிள்ளைய வந்து சந்தையை கூட்டிட்டு போனா அந்த பிள்ளை பயத்துல மிரண்டு நிறைய பிறலி பண்ண தொடங்கு. நாங்க எல்லாம் எங்களை வீடுகளில் சொல்ற மாதிரி அவன் குலப்படிக்காரன்னு சொல்லி எல்லாருடையும் பேர் வாங்கின ஒரு பிள்ளையா வந்து இருக்கு. நாளடைவில் வந்து இந்த பெற்றோருக்கும் வந்து உளவியல் சிக்கல்கள் வந்து கூடிக்கொண்டே போகுது. என்னன்னு சொல்லி சொன்னா சாதாரணமா நாங்க பொதுவான பிள்ளைகள் வந்து செய்யற குலப்படிகளை வந்து பெற்றோர்கள் தாங்க முடியாம அடிக்கிற இந்த மாதிரி நிலைமைகள் வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தீரணிய பிள்ளைகள் வந்து பெரும்பாலும் ஆக்டிவா தான் இருக்கிறாங்க. அவைய வந்து பெற்றோர் வந்து தங்களுடைய எல்லா சக்தியையும் வந்து கொடுத்து பின்னால கலைச்சு பிடிச்சு கொண்டு இருத்தினாலும் அவைய ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை. ஆக இந்த பெற்றோருக்கு வந்து சரியான சவாலா இருக்கிறது தங்களுடைய மனத்திடத்தை வச்சு இந்த பிள்ளைகளுடைய தங்களுடைய சக்தியையும் வச்சு எப்படி கட்டுப்படுத்துறது. ஒரு பொது இடத்துல போகும்போது இந்த கதைகளை இருங்கோன்னு சொல்லி சொல்றது அவ்வளவு சாதாரணமா இருக்கிறது இல்லை. இப்படி நாளாந்த வாழ்க்கையில நிறைய சிக்கல்கள் இருப்பாங்க. இந்த மாதிரியான சிக்கல்களோட நாங்க எல்லாருமே சாதாரணமா கடக்கிற வாழ்க்கைய இவ வந்து பெரும்பாலான திட்டங்களோடு தான் நெடுதலுமே கடக்க வேண்டி இருக்கு. ஆக ஒரு பெற்றோரா வந்து கண்டிப்பா இந்த மாதிரியான பிள்ளைகளை வந்து வளர்க்கறது ஈஸியான விஷயமே இல்லை. அப்படி இருந்தாலும் அவன் வந்து நிறைய அந்த சட்ட திட்டங்கள் அதுவும் பார்க்கும்போது எங்களை மாதிரி ஆசிய நாடுகளை விட ஐரோப்பிய தேசங்கள்ல வந்து நிறைய சட்ட திட்டங்கள் இருக்கு பிள்ளைகளை வளர்க்கும் போது. அந்த மாதிரி சட்ட திட்டங்களுக்கு இடையில வந்து உட்பட்டு உணர்வு ரீதியா வந்து காயப்படுறதா இருக்கலாம். ஏன்னா சில இடங்கள்ல வந்து ஆசிரியர்கள் சொல்லிடும் உங்களுடைய பிள்ளைய வந்து நாங்க சாதாரண பள்ளிக்கூடத்துல சேர்க்க முடியாது, அவைக்கு வந்து விசேட பள்ளிக்கூடத்துலாம் சேர்க்கணும்னு சொல்லும் போது ஒரு தாயுடைய மனசு வந்து உணர்வுக்கு வலிக்குது. அது வந்து உணர்வு ரீதியா உணர்ந்து எடுக்கிற பதிஞ்சிருந்தா பிறகு அவனோட கணவர் வந்து சொல்றாரு எங்களுடைய பிள்ளைக்கு எது சரியோ நாங்க அதை யோசிப்போம். நாங்க வந்து இப்ப பெற்றோரா வந்து யோசிக்க கூடாது, எங்களுடைய பிள்ளைக்கு எது சரின்னு சொல்லி நாங்க யோசிப்போம். சமூகத்தின் இந்த மாதிரியான விடயங்களுக்காக வேண்டி கௌரவத்துக்காக வேண்டி நாங்க யோசிக்க கூடாது, எங்களுடைய பிள்ளைக்கு எது சரியோ அதை யோசிப்போம். நாங்க மனசுடைஞ்சிருந்து ஒன்றுமே ஆக போறது இல்லைன்னு சொல்லி அந்த விசேட பாடசாலைக்கு கொண்டு போய் சேர்க்கினேன். ஆனா விசேட பாடசாலையை சேர்த்த பிறகு அந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா செயல்பட தொடங்குது. ஆக அது ஒரு பெரிய ஒரு மாற்றமா இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இதுல வந்து பகிர்ந்துருக்கிறா. உண்மையில இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து தன்வரலாற்று புத்தகங்கள் வந்து வரணும்னு சொல்லி நான் விரும்புறேன். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நூலா வந்து இருக்கு. ஏன்னா இப்ப நாங்க வந்து உடனே நினைக்கிறது எங்களோட வீட்டுல ஒரு குறைபாடான பிள்ளை இருக்கிறோம்னா நாங்க நினைக்கிறது இந்த பிள்ளை பிறக்காம இருந்துக்கலாம்ட்டு நோங்கெல்லாம் நாங்க எல்லாருமே திட்டுவோம் இல்லையா? கோவம் வரும்போது நாங்க திட்டுவோம் இந்த மாதிரி ஒரு பிள்ளை வந்து இல்லாம இருந்திருந்தா கூட ஈஸியா இருந்திருக்கும் வாழ்க்கை. ஆனா இல்ல, அதே மாதிரி கையாளுறது எப்படி எனக்கு தெரிஞ்சா நாங்க ஈஸியா போக முடியும்ன்றதுதான்
அவாண்ட ஒரு கருத்தா வந்து இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாருக்குமே வாழ்றதுக்கான உரிமை இருக்கு. அவர்களுக்கு வந்து எப்படி வாழ்றது என்ற அந்த அந்த கையாளுற திறன்ல தான் இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் காட்டியிருந்தா. இதுல வந்து எனக்கு ஆக பிடிச்ச ஒரு வேலையா வந்து கடவுள் தண்ணியே ஒரு நகல் எடுத்து மண்ணில் கமழ விட்டார், கள்ளமில்லா இந்த தீரணியர்கள் வடிவில்னு சொல்லியிருப்பா. அதாவது பிள்ளைகளுக்கு வந்து மனசுல எதுவுமே இல்லை. குளப்படி செய்யறதா இருக்கலாம், இல்ல தம்பியை பிடிச்சு தள்ளி விடுறதா இருக்கலாம், இல்ல கூட விளையாடுற நண்பர்களை காயப்படுத்துறதா இருக்கலாம். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு வந்து எதுவுமே கள்ளம் இல்லாம செய்யற ஒரு விடயமா வந்து இருக்குது. அடுத்து இந்த பலர் பேசப்படாத பேச துணியாத ஒரு விடயம். நான் முதல்ல கதைக்கும் போது நான் கேட்டிருந்தேன் என்ன இந்த விஷயத்த வந்து எழுதுறீங்கன்னு. என்னன்னா பெரும்பாலும் நான் பார்த்துருக்கிற சமுதாய கோலங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு குறைபாடான பிள்ளைகளோ இல்ல ஒரு ஓட்டிச பிள்ளைகளோ இருந்தா பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியில விட மாட்டேன். ஏனென்றா உடனே வந்து தங்களுக்கு அதற்கு அவ்வளவு குறைச்சலன்னு சொல்லி நினைக்கிறேன். இல்லாட்டி பொது இடங்களுக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது வீட்டிலேயே பூட்டி அடைச்சு வளர்க்கறதான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வரலாற்றை எழுதுறன்றது, ஒரு புத்தகமா எழுதுறன்றதுக்கு பெரிய ஒரு மனத்துணிவு வேணும். ஒரு 20 வருஷத்தை தாண்டி வந்த பிறகு அந்த பிள்ளைக்கு இப்ப 20 வயசுன்னு சொல்லி இதுல குறிப்பிட்டிருந்தா 20 வருஷம் ஒரு கவனமா வளர்த்த பிறகு தன்னுடைய அனுபவத்தை வந்து பகிர்றதுக்கு பெரும் ஒரு துணிவு வேணும் இல்லையா? இந்த புத்தகம் வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அப்படி இருக்கும்போது என்ன இந்த துணிவா வந்து இதை எழுதி நீங்க கேட்கும்போது அவ சொன்னா இல்ல தான் வந்து தேடினேன், நிறைய விஷயங்களை வந்து தேடினேன். தனக்கு ஒரு புத்தகம் இருக்காதா, தான் எதையாச்சும் தன்னை மொழியில வாசிட மாட்டேனா, தனக்கு விளங்குற மாதிரி ஒரு தமிழ் மொழியில வந்து வாசிச்சு அந்த பிள்ளைய வந்து சரியா வளர்த்திட மாட்டேனான்னு தேடினேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து பெருசா கிடைக்கல. இந்த ஒரு நூலோ இல்லாட்டி இன்டர்நெட்ல கூட தேடி இருக்கிறேன். ஆனா அப்படி எதுவுமே கிடைக்கல. ஒரே ஒரு தடவை தான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல விவரம் வந்து வகை கிடைச்சிருக்குது. மற்றபடி எதுவுமே பெருசா இன்டர்நெட்ல கிடைக்கல வகை. தன்னுடைய புத்தகம் வந்து தன்மைக்கு வந்து ஒரு அனுபவ ரீதியா ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு நூலா இருக்கும்னு சொல்லியிருந்தா உண்மையில இந்த மாதிரியான நூல்கள் வந்து எங்களுக்கு தேவைன்னு சொல்லி நினைக்கிறேன். தனியா ஒரு புலமை சார்ந்த ஒரு அறிவு சார்ந்த புத்தகங்களா இருக்காம ஒரு வாழ்க்கை அனுபவங்களை சொல்ற புத்தகமா இருக்கும்போது அது பல பேருக்கு வந்து பிரயோசனப்படக்கூடிய காலங்கள் கடந்து பிரயோசனப்படக்கூடிய புத்தகமா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்தது இந்த நூல்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தேன். சமுதாயம் வந்து எப்படி அணுகுது, ஏன்னா சாதாரணமாகவே ஒரு பிள்ளையை வச்சுதான் பெற்றோரோட கௌரவம் வந்து இங்க வந்து முன்னிலைப்படுத்தப்படுது. இப்ப அண்மையில கூட இந்த புலமை பரிசில் பரீட்சை ஒரு பெறுபர்கள் வந்துருக்குது. ஆக இந்த பெற்றோருக்கு வந்து தாங்க படிச்சு தாங்க எப்படி உத்தியோகம் எடுக்குமோ அதே மாதிரி அவ்வளவுக்கு கௌரவமான ஒரு விஷயம் இந்த பிள்ளைகளை வந்து ஒரு விடயத்துல வந்து கொண்டு வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளைகளை வந்து வெளியில கொண்டு வரும்போது இந்த மாதிரி பிள்ளைகளை வந்து தீரணிய பிள்ளைகளை வந்து வெளியில கொண்டு வரும்போது பெற்றோரோட கௌரவம் பல மடங்கு வந்து அங்க உடைய இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மனதைரியத்தோட பிள்ளைகளை வந்து பார்க்குக்கு கூட்டிட்டு போறதா இருக்கலாம், இல்லாட்டியா நிறைய சுற்றுலாக்கள் இயற்கை இடங்களுக்கு போயிருக்கா. ஏன்னா அந்த பிள்ளைக்கு வந்து இயற்கையோட இருக்கிறது சரியா பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போதுதான் நான் வந்து கொஞ்சம் குழப்படி செய்யாம அமைதியா இருக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க இப்படியெல்லாம் கூட்டிக் கொண்டு போறதுக்கு பெரிய ஒரு மனதைரியம் வேணும். இந்த சமூகம் வந்து அவைய வந்து எவ்வளவு கீழ்த்தரமா வந்து எத்தனையோ பேர் பேசி இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய உறவினர்கள் திருமண வீடுகளுக்கு செல்லும் போது அந்த வெளிநாடுகளில் செல்லும் போது உறவினர்கள் வந்து சொல்லியிருந்தோம் ஒன்று கூடல்களுக்கு செல்லும் போது. ஏன்னா அந்த தமிழ் பிரதேசமே குறைவு, யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் தான் வைக்கணும். அங்க போகும்போது கூட அவை வந்து சொல்லினோம் எங்கேயாச்சும் ஓடியாடி தெரியாம ஒரு இடத்துல பிள்ளையை வச்சு கொண்டிருந்தா என்னன்னு சொல்லி அப்படியான நிறைய விஷயங்களை தாண்டி மன உடைவுகளை வந்து தாண்டி வந்திருக்கிற தன்னுடைய இந்த அனுபவத்தை வந்து இதுல வந்து பகிர்ந்திருக்கிறா. அடுத்தது இந்த ஓட்டிசம் என்ற ஒரு பேரை வந்து நாங்க இன்னைக்கு எல்லாருமே விளங்கிட்டோம். ஆனா ஓட்டிசம் என்ன, அதுக்கு பின்னால என்ன இருக்கு, ஓட்டிசத்தை வந்து எப்படி நாங்க கையாளலாம், சின்ன வயசுலயே அதை கண்டறியும் போது எந்த மாதிரியான மருத்துவ துணை நடவடிக்கை வந்து எடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் வந்து இந்த புத்தகத்துல இருக்குது. தனியாவே ஒரு மருத்துவ நூலா இருந்திருந்தா விடத்துக்கு நானும் பரிந்துரை செய்ய மாட்டேன். அதே மாதிரி இந்த மக்களுடைய வந்து கனெக்ட் பண்ணி இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு தாயின் உணர்வுகள் சார்ந்தது, தாய் எடுத்த முயற்சிகள் சார்ந்த நூலாகவும் வந்து இருக்கு. இதுல எனக்கு ஆக பிடிச்சது இந்த புத்தகத்தின் இந்த முன்னுக்கு இருக்கிற அட்டைப்படத்துல இருக்க இந்த புகைப்படமும் கூட அவன் மகன் வந்து ஒரு டிசைன் பண்ணதான் சொல்லியிருக்கா. அவருக்கு வந்து 2 பிள்ளைகள், ட்ரினோஷ் அனோஷ்ன்னு சொல்லி. ட்ரினோஷ் தான் நாங்க கதைக்கிற இந்த தீரணிய பிள்ளை. அடுத்த அனோஷ் தம்பி தான் வந்து இந்த தமையனையும் வளர்க்கறதுக்கு வந்து பெரும்பாலும் உதவி செஞ்சிருக்கு. அந்த வகையில வந்து இந்த 2 பிள்ளைகள் இருக்கும்போது ஒரு பிள்ளைக்கு தனியே முக்கியத்துவம். ஏன்னா இந்த ஓட்டிச பிள்ளை என்ற வகையால வந்து இந்த தாயோட முழு சக்தியும் முழு கவனமும் வந்து அந்த பிள்ளைகள் தான் இருக்கு. ஆக இந்த தம்பியா இருக்கு இந்த அனோஷ் வந்து எப்படி உளவியல் சிக்கலை எதிர்கொண்டிருக்கிறார், அவருக்கு வந்து குடும்பத்தின கவனிப்பாவது கிடைக்கல. ஏன்னா அவர் வந்து சாதாரணமாகவே வளரக்கூடிய ஒரு பிள்ளை தான், எங்கேயுமே அப்படித்தானே எப்பவுமே ஒரு கொஞ்சம் குறைவா இருக்கிற பிள்ளைகள் தான் கூட கவனம் அளிக்கணும். அப்ப
அப்ப அந்த மாதிரி அவற்ற உளவியல் சிக்கல் என்ன மாதிரி இருக்கு, அவர் தனிமைப்படுத்தப்படும் போது எப்படி அவர் உணர்வு, அதை எப்படி கையாண்டா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய சொல்லியிருக்கா. அதுல வந்து சொல்லுவா அவர் அந்த ஒரு போட்டிக்கு வந்து அவர் வின் பண்ணவருக்கு வந்து கொண்டு காட்டுவேன் இங்கே வந்து பிள்ளைய காணொலியிலேருந்து தேடி கொண்டிருக்கீங்கன்னா. அப்ப வந்து பிறகு அவர் வந்து கொஞ்சம் விரக்தி நிலைமைக்கு போயிட்டு, தம்பிக்காரன் விரக்தி நிலைமைக்கு போயிட்டு, தன்னை வந்து நீங்க கவனிக்கிறீங்களே இல்லை, தமிழுக்கு தான் எல்லாத்துக்கும் போறீங்க, எந்த ரிப்போர்ட் வாங்க வாரையில, போட்டிகளுக்கு வாரையில அப்படின்னு சொல்றேன். அப்படி சொல்லும் போது அவன் சொல்றா, நீங்க தானே அண்ணாவையும் வளர்க்கறதுக்கு எனக்கு உதவியா இருக்கிறீங்க, பிள்ளையும் இல்லாட்டி நான் இன்னும் கஷ்டப்படுவேன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு ஒரு மனரீதியா நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆனால் நீங்க தான் எனக்கு உதவி செய்வீங்கன்ற ஒரு விஷயத்த வந்து அங்க கொடுக்குறா. இது உண்மையில ஒரு பாராட்டுதல் விஷயமா நான் பாக்குறேன். அப்பதான் அந்த தமிழ்ல தனக்கும் ஒரு பொறுப்பு இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளை இன்னுமே கூட கவனமா இருக்குது. அடுத்தது இவன் முக்கியமா சொல்லியிருக்கா, இந்த மாதிரி ஒரு தீரணி பிள்ளைகளை வளர்க்கும் போது பெற்றோர் வந்து தங்களுடைய மனசை வந்து நல்ல திடமா வச்சிருக்கணும்னு சொல்லி. ஏன்னா பெற்றோர்கள்ல இருக்கிற அந்த அதிர்வலைகள் தான் பிள்ளைகளை வந்து பாதிக்குது. பெற்றோர்கள் வந்து நல்ல மனத்திடத்தோட இருக்கணும், தங்களை வந்து சரியான உணவு பழக்கங்களை வந்து கவனிச்சு கொள்ளணும். ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு பின்னால் ஓடி அடுத்திறதுக்கா இருக்கலாம், இல்லாட்டி புது புது விஷயங்களை பழக்கிறதுக்கா இருக்கலாம், இல்லாட்டி அவைய நிறைய வந்து பொழுதுபோக்குகளுக்கு வந்து ஈடுபடுத்தணும். கலர் பென்சில்களை வாங்கி கொடுத்து வர்ணம் கொடுத்ததா இருக்கலாம், நீச்சல் போட்டிகளுக்கு கொண்டு போறதா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு கொண்டு போறதுக்கு விவேக உடல்ல வந்து சக்தி தேவைப்படுதாக இந்த பெற்றோர்கள் வந்து மனசையும் உடம்பையும் விட்டுறாம நல்லபடியா தங்களையும் கவனிச்சு கொள்வோம். அவங்க வந்து கூட யோகா வந்து பழகி இருக்கிறேன்னு சொல்லியிருக்கா. மற்றது நாளாந்த நடவடிக்கைகள்ல வந்து நாங்க சத்தான பொருட்களை வந்து உட்கொண்டு வந்திருந்தேன்னு சொல்றா. ஏன்னா வயசாக குளிர் நாடுகள்ல வாழ்க்கையை வந்து நகர்த்தும் போது அவைக்கு வந்து குளிர்கால சிக்கல்கள் வந்து நிறைய ஏற்படுது. ஆனா இந்த பிள்ளைகள் வந்து வளரும் போது அவைக்கு ஆக்டிவ் வந்து கூடிக்கொண்டே போகுது, செயற்பாடுகள்ல வந்து நல்ல ஆக்டிவா இருக்கணும். அவைய சமாளிக்கிறன்றது சரியான ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாங்க. மற்றது சாதாரணமா வீடுகளில் வந்து எதுவும் பிரச்சனை இல்லைன்னா அவங்க உடனே பக்கத்து வீட்டுல பிள்ளைய விட்டுட்டு உடனே வலிக்கிட்டு போகும். ஆனா அங்க வந்து அந்த மாதிரி ஒரு உதவியுமே எதிர்பார்க்க இயலாது. என்னடா இந்த பிள்ளை வந்து சரியான ஆக்டிவா இருக்குது, அப்ப குழப்படி செஞ்சிருவோம்னு சொல்லி நேரையே சொல்லிடணும். அப்படி நிறைய பிரச்சனைகளை வந்து தாண்டி இந்த ரெண்டு பெற்றோருமே வந்து வளர்த்துருக்கீங்கன்னா மைதிலி ரெஜினால்டன் இந்த ரெண்டு பேருமே வந்து இந்த பிள்ளைய வளர்த்த ஒரு கதையாகத்தான் இந்த புத்தகம் இருக்கு. உண்மையிலேயே ஒரு வெற்றி கதை, ஒரு தோழி கதையில கையாளக்கூடிய கதை இல்லை, கண்டிப்பா இது ஒரு வெற்றி கதையா தான் இருக்குது. அடுத்தது இந்த கழிவறை பழக்கங்கள்ல கண்ட வெற்றி, அயல் வீட்டு அழுத்தங்களை கையாளுதல், வேறொரு கண்ணாட்டத்தில் நான், ஓட்டிசம் தீரணியம் அறிமுகம், விபரீத விளையாட்டுகள், தமிழ் பாடசாலைகளும் பிள்ளைகளும், சமூக சேவையும் ஆத்மார்த்த திருப்தியும் சொல்லி நிறைய தலையங்கங்கள்ல வந்து எழுதியிருக்கிறா. உண்மையில இதை வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வைக்க முடியாது. நான் ஒரு 2 நாள்ல இந்த புத்தகத்தை வாசி முடிச்சினால் நீங்களும் வாசி பாருங்க கண்டிப்பா. அதுலேயும் குறிப்பா சொல்ல போனா இந்த பெற்றோர்கள் வந்து மன ரீதியான அழுத்தங்களுக்கு உள்ளாகும் போது அவை வந்து இந்த சமூக சேவை வந்து செய்யறதை வந்து வழக்கமாக கொண்டிருக்கணும். ஒரு ஒன்று கூடல்களை செய்யறதோ, இரண்டாவது வாழ்ற பிரதேசத்துல வந்து தமிழாக்கள் குறைவாக சமூக சேவைகள் செய்யறது. அவ வந்து ஸ்கூல் பிள்ளைகளுக்கு படிக்க போயிருக்கிறா, தங்க பிள்ளை மாதிரி இருக்கிற பிள்ளைகளோட வந்து நிறைய நேரங்களை வந்து செலவிட்டுருக்கிறா. இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு ஆத்மார்த்த ரீதியா திருப்தியை வந்து கொடுத்துருக்கா. அந்த திருப்தியில தான் இவர் தங்க பிள்ளைய வந்து நல்லபடியா வளர்க்கறதுக்கு தனக்கு சக்தி கிடைச்சதா வந்து சொல்லியிருக்கிறா. உண்மையில எங்களுடைய சமுதாயத்துல வந்து இந்த உளவியல் சிக்கல்கள் வந்து இன்னுமே பேசப்படாத ஒரு விஷயமா இருக்குது. நிறைய நோய் நிலைமைகள் வந்து நாங்க ஒரு டக்குன்னு சொல்லிட்டு போயிடறோம், ஒரு மாற்றுத்திறனாளி பிள்ளை என்றோ இல்லாட்டி ஒரு குறைபாடு பிள்ளை என்றோ சொல்லிட்டு போயிடும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் சிக்கல்கள் என்ன மாதிரி அவை எப்படி வளர்க்குறன்ற அறிமுகங்கள் வந்து எங்களுக்கு இன்னுமே கிடைக்கல. இந்த மாதிரியான ஒரு உணர்வு ரீதியான புத்தகங்கள் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் பயனளிக்கும் சொல்லி நினைக்கிறேன். உண்மையில இந்த புத்தகம் நீங்க எல்லாருமே வாசிக்கணும்னு சொல்லி நான் கண்டிப்பா பரிந்துரை செய்வேன். நன்றி. மிகவும் நன்றி. நாங்கள் ஏழை நூல் அறிமுகத்திற்கு ஒழுங்குபடுத்தி இருந்தவர்கள் இருவரும் இளையோர், இனி வரப்போன்ற மூவரும் சிறந்த பேச்சாளர்கள், பெரும் பேச்சாளர்கள். ஆகையினாலே